அதிகாரம் 12. கேப்டன் ஜெகநாதனை தரையில் வீழ்த்தியதும் சுந்தரேசன் தன் மனைவியை அழைத்து கொண்டு அவ்வீட்டை விட்டு புறப்பட்டான். அவர்கள் மேல் மாடியிலிருந்து இறங்கி வரும்போது முன் அறையிலிருந்து வெளியில் வந்ததாக நாம் கூறிய அந்த 2 பெண்களும் தரையில் மூச்சித்து விழுந்த வீட்டுக்காரியை அவளுடைய அறைக்கு தூக்கி கொண்டு சென்று அவளுக்கு உபசாரம் செய்து கொண்டிருந்தார்கள். வழியில் மனக்குழப்பத்தால் இருவரும் ஒன்றும் பேசவில்லை. இவர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்த பின்பு தேவசுந்தரி நடந்த விஷயத்தை கூறினாள். அவள் அந்த பெண்ணின் வார்த்தையை நம்பிக்கொண்டு சென்றதும் அவள் தேவசுந்தரியை அந்த அறையில் விட்டுவிட்டு கதவை மூடிக்கொண்டு சென்றாள். அறைக்குள் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த மஞ்சத்தை சுற்றி திரைவிடப்பட்டிருந்ததால் அவள் முதலில் அம்மஞ்சத்தில் தன் தந்தை படுத்திருப்பதாக நினைத்து கொண்டு ஆவலோடு போய் பார்த்தாள். மஞ்சம் காலியாக இருந்ததும் அவளுக்கு ஏதோ மோசம் என்று மனதிற்பட்டதும் ஓடிப்போய் கதவை திறக்க முயன்றாள். கதவு வெளிப்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது. அதன் மேல் தன் பலம் கொண்ட மட்டும் கதவை உடைக்க முயன்று கூச்சலிட்டு கத்தி கத்தி ஒன்றும் பயன்படவில்லை. 10 நிமிடம் கழித்து ஜெகநாதன் உள்ளே வந்து கதவை பூட்டிக்கொண்டு முதலில் நல்வார்த்தைகளாலும் பிறகு பயப்படுத்தியும் தன் பிரியப்படி நடக்கும்படி கேட்டான். தேவசுந்தரி அவனை நிந்தித்து தூஷித்து மிக்க துணிகரத்தோடு அவனை நிராகரித்து கொண்டிருக்கையில் சுந்தரேசன் அங்கு வந்தான். இச்சங்கதிகளையெல்லாம் கேட்டபின் சுந்தரேசன் தனக்கு வந்த சீட்டை அவளிடம் காட்டி தான் சமயத்தில் அங்கு வந்து அவளை காப்பாற்ற நேரிட்ட சந்தர்ப்பத்தை கூறினான். அதன் பிறகு அவன் சிறையாக இருக்கையில் அகாலத்தில் வெளியில் சென்றதற்கு ஏதாவது கெடுதி உண்டாகுமோ என்று தேவசுந்தரி பயந்தபோது, சுந்தரேசன் இச்சமயம் அப்படி இல்லை, என்மேல் ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக நானல்லோ ஜெகநாதன் மேல் பிராது கொண்டு போகிறேன், நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டு உடனே சைனிய கட்டிடத்திற்கு சென்றான். சுந்தரேசன் அங்கு சென்றதும் நேராக கர்னல் உக்கிரசேனன் இருக்கும் இடத்திற்கு சென்று வெளியில் காவலில் இருந்த போர் வீரனிடம் நான் கர்னலை உடனே காண வேண்டும் என்றான். அவன் சற்று பொறு, நான் போய் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றான். சுந்தரேசன் கர்னல் கூப்பிடுகிறார் வாவென்று அவனை அழைத்துச் சென்றான். சுந்தரேசன் அறைக்குள் செல்லும் பொழுது கர்னல் ஒரு நாற்காலில் உட்கார்ந்து சுருட்டு பிடித்து கொண்டிருந்தார். அச்சமயம் அங்கிருந்து யாரோ உள்ளே இருக்கும் அறைக்குள் சென்று அதன் கதவை மூடிக்கொண்டது போல சுந்தரேசனுக்கு தோன்றியது. கர்னல் அவனை கண்டதும் சுந்தரேசா, என்ன சங்கதி என்றார். சுந்தரேசன் சுருக்கமாக நடந்த சங்கதியை கூறியதும் கர்னல், அப்படியானால் நீ சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது அனுமதியின்றி வெளியில் போயிருக்கிறாய் என்றார். சுந்தரேசன், என் மனோவேதனையையும் சந்தர்ப்பத்தையும் கவனிக்க கூறுகிறேன். இதோ பாருங்கள் எனக்கு வந்த சீட்டு. இதை பார்த்தால் எப்படிப்பட்டவன்தான் சும்மா இருப்பான் என்று தனக்கு வந்த சீட்டை கொடுத்தான். கர்னல், உன் மனோவேதனைக்கு எவ்வளவு இடம் தர வேண்டுமோ அவ்வளவும் தருகிறேன். ஆயினும் இச்சங்கதியை முழுமையாக மறைத்து விட வேண்டும் என கூறினார். என்ன ஐயா, மறைத்து விடுவதா? ஒருபோது முடியாது. இல்லை சுந்தரேசா, மறைத்து விட வேண்டும். உனக்காக இல்லாவிட்டாலும் உன் மனைவிக்காகவும் கேப்டன் ஜெகநாதற்காகவும் இதை மறைத்து விட வேண்டியதுதான் என கூறினார். ஐயா, தாங்கள் என் மனைவி மேல் பழி கூறுகிறீர்களோ? கர்னல், உன் மனைவியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜெகநாதனை விசாரித்தால் அவன் உன் மனைவி தன் பிரியப்படி அங்கு வந்ததாகவே கூறுவான். அந்த வீட்டுக்காரையும் அப்படித்தான் கூறுவாள். அதை கேட்டதும் சுந்தரேசன் ஜெகநாதன் முன்னாடியே வந்து கர்னலுக்கு யாவும் கூறி அவரை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாம் வரும்போது உள்ளறைக்கு சென்றவன் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு, ஐயா கேப்டன், ஜெகநாதன் அப்படி கூறுவதானால் அவன் அசத்தியமானவன் என்று சத்தியமே என்றான். கர்னல், அது மெய்யோ பெய்யோ, அவர்கள் அப்படித்தான் கூறுவார்கள். அது பொய் என்று நிரூபிக்க உன்னிடம் ஒரு சாட்சியும் இல்லை. ஜனங்கள் அவர்கள் கதையைத்தான் நம்புவார்கள். நீ வீணாக குழப்பம் செய்வதில் பயனில்லை. நான் உன்னை சிறையிலிருந்து இக்கணமே விடுதலை செய்கிறேன் என்று கூறினார். சுந்தரேசன் கர்னலை நோக்கி, தங்கள் அபிப்பிராயம் அவ்வாறு இருந்தால் நான் என்ன செய்வது? நான் கொடுத்த சீட்டை கொடுத்து விடுங்கள் என்றான். இவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையிலேயே கர்னல் சுருட்டு பற்ற வைப்பவன் போல அச்சீட்டை தீக்குச்சியால் கொளுத்தி விட்டான். சுந்தரேசன் அதை கவனிக்கவில்லை. அப்போது அவன் அந்த சீட்டை கேட்டபோது கர்னல், அடடா, என்ன அசட்டியான வேலை செய்து விட்டேன். கவனப்பிசகாக அதை சுருட்டு பற்ற வைக்க கொளுத்தி விட்டேனே, கிடைக்கிறது. அதை பற்றி கவனிக்க வேண்டாம். இதை அடக்கிவிட வேண்டியதுதான். என் வார்த்தையை கேள் என கூறினான். சுந்தரேசன் மிக்க மனது உடைந்து ஒன்றும் செய்யக்கூடாதவனாக, கர்னல் கூறுகிறபடி அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், அதனால் நமது மனைவிக்குத்தான் மிக்க அவமானம் நேரிடும் என்று நினைத்து கொண்டு மிக்க மன வருத்தத்தோடு பேசாமல் தன் அறைக்கு போய்விட்டான். சுந்தரேசன் சென்றதும் உள்ளறையை திறந்து கொண்டு ஜெகநாதன் கர்னல் எதிரில் வந்து, பேஷ், நல்ல தந்திரம் செய்தீர்கள். நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுக்கொண்டேதான் இருந்தேன் என்றான். கர்னல், சரி, நீ கோரிக்கொண்டபடியே இந்த இக்கட்டத்திலிருந்து உன்னை தப்ப வைத்து விட்டேன். இனி நீ செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியதுதான் குறை என்றான். ஜெகநாதன், அதாவது 1000 ரூபாய் நீர் கேட்டது. இப்பொழுது என் பாங்கிக்காரரிடம் 500 ரூபாய் இருக்கிறது.
அதற்கு இப்போதே ஒரு செக் எழுதி கொடுத்து விடுகிறேன். என் தந்தைக்கு தந்திரமாக ஒரு கதை எழுதிவிட்டால் மீதி பணமும் வந்துவிடும் என கூறினான். எப்படியாவது இன்னும் 2-3 தினங்களில் அப்பணம் வந்துவிட்டால் போதும் என கர்னல் கூறினான். கர்னல் சூதாட்டத்தில் அதிக பணம் கடன் பட்டுவிட்டதால் மிக்க ஆபத்தில் சிக்கிக்கொண்டான். ஆகையால் இந்த சமயத்தில் ஜெகநாதன் இப்படி இக்கட்டில் சிக்கிக்கொண்டது அவனுக்கு நல்ல காலமாக முடிந்துவிட்டது. கர்னல் கஷ்டமனைத்தும் அவனுக்கு தெரியுமாதலால் அவனிடம் முன்னாடி வந்து நடந்த சங்கதிகள் யாவும் கூறி, இதில் எனக்கு உதவி செய்தால் நான் 500, 1000 வேண்டுமாயினும் உதவி செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஜாடையாக கூறினான். கர்னல் அதன்படிக்கு அவனிடம் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு சுந்தரேசனுக்கு அநீதியும் செய்ய துணிந்தான். ஜெகநாதன் சுந்தரேசனுக்கு வந்த சீட்டில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டதற்கு கர்னல் அதிலிருந்த சங்கதியை கூறினான். ஒருவேளை தனக்கு ஏற்பாடு செய்த அந்த சுப்பன் என்ற மனிதனை இப்படி துரோகம் செய்தானோ? ஜெகநாதனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஏனெனில் அந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாதாகையால் அவன் சுப்பன் தன்னை அந்த வீட்டிற்கு வரும்படி தனக்கு எழுதிய கடிதத்தை எடுத்து வந்து கர்னலுக்கு காட்டி, சுந்தரேசனுக்கு வந்த சீட்டில் இருந்தது இதே கையெழுத்துதானா என்று கேட்டான். கர்னல் அதை கண்டதும், ஆமாம், இதே கையெழுத்துதான், ஒரு சந்தேகமும் இல்லை என்றான். ஜெகநாதன், அந்த திருட்டு பயலை இப்படி சதி செய்து மோசம் செய்தான். என்ன காரணமோ தெரியவில்லை. அவன் மறுபடியும் என் கண்ணில் அகப்பட மாட்டான். அதனால் அந்த வீட்டுக்காரிக்கு கூட உனக்கு என்ன பிரியம் இருக்கிறதோ அவ்வளவு பணம் கொடு என்றான். நான் மூடத்தனமாக உள்ளே செல்லும்போது அவளிடம் 50 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்றான். சுந்தரேசன் கர்னலின் அறையிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது காவல்காரனை நோக்கி, நான் வரும்பொழுது ஜெகநாதன் கர்னலிடம் பேசி கொண்டிருந்தானா என்று கேட்டான். காவலன், ஆமாம், இருந்தான். நான் கூறியதாக வெளியில் கூறிவிடாதே, ஏனென்றால் கூற வேண்டாம் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஏன், என்ன விசேஷம் என்றான். சுந்தரேசன், ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். கர்னலுக்கு உள்ளத்தில் ஜெகநாதன் மேல் வெறுப்பே ஆயினும் இச்சமயம் அவனிடம் பணம் பறிப்பதையும் தேவசுந்தரி முன்னரே தன் காதலை நிராகரித்ததற்காக அவள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்வதையும் உத்தேசித்தே அவன் இப்படி செய்தான். சுந்தரேசன் மிக்க துயரத்தோடு அன்றிரவை கழித்தான். மறுநாள் அவன் வீட்டிற்கு சென்ற பொழுது தன் மனைவியிடம் நடந்த விஷயங்களெல்லாம் கூறி அதை அப்படியே அடக்கிவிட வேண்டிய காரணத்தையும் கூறினான். தேவசுந்தரியும் விதியில்லை என்று பேசாமல் தன் துயரத்தை மனதிலேயே அடக்கி கொண்டு, இப்படிப்பட்ட துஷ்டங்களை கடவுள் தண்டிக்காமல் விடவே மாட்டார் என்று கூறினாள். சில வாரங்கள் கழிந்தன. இதற்கிடையில் ஜெகநாதனால் சுந்தரேசனுக்கு ஒரு துன்பமும் இல்லை. அவன் வேண்டுமென்றே சுந்தரேசனுக்கு எதிர்ப்படுவதில்லை. தான் அடைந்த துன்பங்களாலும் அவைகளுக்கு பதில் தன் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள முடியாமல் இருக்கும் மன எரிவாலும் அவன் மிக்க வியாகுலமுற்றான். அதை மறப்பதற்காக சுந்தரேசன் முன்னிலும் அடிக்கடி சைனியத்தில் இருக்கும் மதுக்கடைக்கு செல்ல வழக்கம் வைத்து கொண்டான். அதனால் வீட்டிற்கு முன்போல தினம் கிரமப்படி செல்வதில்லை. ஒவ்வொரு நாளைக்கு போவதே இல்லை. அதற்காக வேலை அதிகம் என்றும் ஒரு சிநேகிதன் அசௌகரியமாக இருக்கிறான் என்றும் பலவித காரணங்கள் கூற தலைப்பட்டான். பீர் முதலியவை குடிப்பதால் உண்டாகும் நாற்றத்தை மறக்க வேண்டிய சுருட்டு பிடிக்க பழகி கொண்டான். தன் கணவன் முன்போல வீட்டிற்கு சரியாக வராததை பற்றி மட்டும் தேவசுந்தரிக்கு சந்தேகமே. ஆனால் தன் கணவன் வார்த்தையில் அவநம்பிக்கை கொள்வதென்றால் அவள் மனம் ஒப்பவே இல்லை. சுந்தரேசனுக்கு ஒவ்வொரு வேளையில் தான் செல்லும் வழி பிசகான வழி என்றும் தன் மனைவி எல்லாம் அறிந்தும் தெரியாதவள் போலவே தன் துயரத்தை தன் மனதிலேயே அடக்கி கொண்டிருக்கிறாள் என்றும் மனதிற்கு தோன்றியது. அச்சமயங்களில் அவன் தனியே உட்கார்ந்து சிந்தித்து துயரப்படுவான். கடவுளே, என் மனதிற்கு தைரியத்தை தந்து என்னை தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் உறுதியாக இருக்கும்படி அருள் புரியும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே, நீர் சர்வ வல்லமை படைத்தவராயிற்றே என்று பிரார்த்தித்துவிட்டு இனி அந்த வழியில் போவதே இல்லை, என்ன வந்தாலும் வரட்டும் என்று தனக்குத்தானே பிரதிஜ்ஞை செய்து கொள்வான். ஆனால் சுந்தரேசனுக்கு ஏதாவது தூண்டுதலான விஷயம் ஒன்று நேரிடும், அல்லது இவன் தாழ முடியாத மனத்துயரத்தை உண்டாக்கும் சம்பவம் ஏதாவது நேரிடும். அப்போது மேற்கூறிய பிரதிஜ்ஞை பிரார்த்தனை யாவற்றையும் மறந்து அச்சமயம் துயரத்தை சற்று மறந்தால் போதுமென்று ஒரே எண்ணம் கொண்டு தன் சிநேகிதர்களோடு கூடிக்கொண்டு பீர் கடைக்கு போய்விடுவான். இவ்வாறு அவன் புத்தி ஒரு நிலையில் உறுதியாக இல்லாமல் சபலமடைந்து விட்டது. 2 தரம் அவன் முதுகில் பட்ட ஜாட்டையடியால் அவன் தேகத்திற்கு ஊனமும் உண்டாகிவிட்டது. பக்கங்களில் இருந்திருந்து ஒருவித நோய் உண்டாயிற்று. ஒரு நாள் இவன் காரி உமிழ்ந்த பொழுது ரத்தம் வர உடனே டாக்டரிடம் சென்று அதை கூறினான். டாக்டர் அவனை சோதித்து பார்த்து, உன் ஈரல் பலகீனப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நீ பட்ட ஜாட்டையடிகளால் நேரிட்டது என்று சாதாரணமாக கூறி அவர் சென்று விட்டார். இவ்வாறு ஏழைகளின் பிராண அபாயமான இடியூறுகளையும் அலட்சியமாக மதிக்கும் இரக்கமற்ற கல்நெஞ்சர்கள் இப்பொழுதும் அநேகர்கள் இருக்கிறார்கள். சுந்தரேசன் டாக்டர் கூறியதை தன் மனைவியிடம் கூறவில்லை. இப்பொழுது சுந்தரேசன் சைனியத்திலிருந்து திரும்பி வந்து 15 மாதங்களாயின. இச்சமயம் அவன் இருக்கும் பட்டாளம் ஆலம்பட்டிக்கு 12 மைல் தூரத்தில் இருக்கும் மங்காபுரத்திற்கு மாற்றப்பட்டது. சுந்தரேசன், பட்டாளம் இன்னும் 3 நாளில் புறப்படும். நீயும் குழந்தையும் நாளைக்கு அல்லது மறுநாள் புறப்பட்டு முன்னாடி தபால் வண்டியில் சென்று நான் வருவதற்குள் ஒரு வீடு ஏற்பாடு செய்ய வையுங்கள் என்று கூறினான். தேவசுந்தரி அப்படியே செய்கிறேன் என்று மேலுக்கு கூறிவிட்டாள்.
ஆனால் அவள் மனதில் தன் கணவனிடம் உண்டாகியிருக்கும் மாறுதலை நினைக்க மிக்க விசனமாகவே இருந்தது. ஏனெனில் சாதாரணமாக முன்போல் இருந்தால் அவன் இப்படி கூறியிருக்கவே மாட்டான். இவர்களை இங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் சென்று ஒரு வீடு ஏற்பாடு செய்து முடித்த பின்பு இவர்களை வரவழைத்திருப்பான். சுந்தரேசன் தன் மனைவி மனதில் உண்டான துயரத்தை உணராமல், சரி, இப்போது நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது பார்ப்போம். சீக்கிரம் உன் பெட்டியை திற. நான் துரிதமாக போய் அங்கே சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றான். தேவசுந்தரி தன்னிடம் இருக்கும் இருப்பு பணம் இவ்வளவு என்றும் கொடுக்க வேண்டியது இவ்வளவு என்றும் யாவும் கூறிய பின் சுந்தரேசன் ஒரு சவரனை கையில் எடுத்துக்கொண்டு, இது மட்டும் எனக்கு வேண்டும். இனி நீங்கள் எப்போது போகப் போகிறீர்கள்? நாளைக்கா என்பதற்குள் தேவசுந்தரி பட்டாளம் புறப்பட 2-3 நாட்கள் செல்வதானால் ஏன் நாங்களும் அதுவரையில் இங்கேயே இருக்கலாமே என்றாள். சுந்தரேசன், வேண்டாம், நீங்கள் நாளை காலை புறப்பட்டு போங்கள். அப்போதுதான் நான் வருவதற்குள் வீடு பார்த்து வைக்க வசதியாக இருக்கும் என்றான். தேவசுந்தரி, அப்படியானால் ராத்திரி வீட்டிற்கு வந்து விடுங்கள், நாம் ஒன்றாக உணவு செய்யலாம் என கூறினாள். சுந்தரேசன், வரக்கூடுமானால் வந்து விடுவேன். கர்னல் எல்லோரையும் 6 மணிக்கு தயாராக இருக்கும்படி கூறியிருக்கிறார். பிரயாணத்திற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமாம். ஆதலால் நான் வர சமயமில்லை. நீங்கள் சேமமாக போய் சேர்ந்ததும் எனக்கு கடிதம் எழுது என்று கூறிவிட்டு உடனே புறப்பட்டு சென்று விட்டான். சுந்தரேசன் அவர்களை முன்னாடி போய்விட சொன்னது இந்த 3-4 நாட்களும் நிம்மதியாக தன் நண்பர்களோடு தான் கேளிக்கையாக இருப்பதற்காகவே என்று வேறல்ல. தேவசுந்தரிக்கு தன் கொழுந்து நடவடிக்கையில் உண்டாகியிருக்கிற மாறுதல் நன்றாக தெரியும். அவன் முன்போல குடும்பத்தில் பற்றுள்ளவனாகவும் அன்புள்ளனாகவும் இல்லை என்றும் தெரியும். மேலும் தங்களிடமிருந்த சொற்ப தொகையில் அவன் இப்போது எடுத்துக்கொண்டு போன ஒரு சவரன் எந்த விதமாக செலவழிக்கப்படும் என்பதையும் அவள் அறிவாள். அவள் மனதில் மிக்க வியாகுலம் உண்டாகிவிட்டது. கடைசியில் எல்லாவற்றையும் யோசித்து தபால் வண்டிக்கு அதிக வாடகை கொடுத்து செல்வதை விட போக்கு வண்டிகளில் ஏறிச் சென்றால் பணம் மீதியாகும் என்று தீர்மானித்து கொண்டாள். அவள் உடனே புறப்பட்டு தன்னிடமிருந்த தையல் வேலைகளை கொண்டு போய் கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு தனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தாள். வழியில் அப்பொழுது மணி 7:30 ஆகி இருந்தது. அநேகம் போர் வீரர் திரிந்து கொண்டிருப்பதை கண்டாள். உடனே தன் கணவன் கர்னல் யாவரையும் 6 மணிக்கு ஆயத்தமாக இருக்கும்படி கூறினார் என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. அப்போது தன் கணவன் வேண்டுமென்றே அப்படி மோசம் செய்தான் என்று தெரிந்ததும் அவள் மனதில் சொல்லொண்ணாத துயரம் உண்டாயிற்று. கண்களில் நீர் தாரை தாரையாக விடிந்தது. அன்று இரவு தேவசுந்தரி மிக்க துயரத்தை அனுபவித்தாள். மறுநாட்காலை தேவசுந்தரி தன் புதல்வனோடு மணிப்புரத்தை விட்டு புறப்பட்டாள். அதற்கும் மங்காபுரத்திற்கும் 80 மைல் தூரம். வண்டியோ மணிக்கு 4 மைல்தான் போயிற்று. ஆகையால் மிக்க அசௌகரியங்களை அனுபவித்து கொண்டு புறப்பட்ட மறுநாட்காலை 7 மணிக்கு மங்காபுரம் போய் சேர்ந்தாள். போன உடனே ஒரு சாதாரண ஹோட்டலில் தற்சமயம் இறங்கி பிறகுதான் வீடு வாடகைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேவசுந்தரி மங்காபுரத்திலுள்ள ஹோட்டலில் தங்கி 1 மணி நேரம் கழித்து காலை உணவை முடித்து கொண்ட பிறகு தன் புத்திரனை அழைத்து கொண்டு வீடு பார்ப்பதற்காக வெளியில் புறப்பட்டாள். மங்காபுரத்திற்கு எத்தனையோ தரம் வந்திருப்பதால் அங்கிருக்கும் ஒவ்வொரு வீதியும் அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் அச்சிறு நகரத்தின் ஓரத்தில் ஏழைகள் வசிக்கும் ஒரு வீதியில் ஒரு வீட்டில் ஒரு அறை வாடகைக்கு ஏற்பாடு செய்து கொண்டாள். அவ்வீட்டில் வயது முதிர்ந்த புருஷனும் மனைவியும் இருந்தார்கள். தேவசுந்தரிக்கு விடப்பட்ட ஒரு அறை தவிர வேறு வாடகைக்கு விட இடமில்லை. வீட்டை ஏற்பாடு செய்து கொண்டு அவள் திரும்பி ஹோட்டலுக்கு வந்து கொண்டிருந்தாள். தேவசுந்தரி ஒரு வீதியில் வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று எதிரில் தன் தந்தை வருவதை கண்டாள். தேவராஜ பிள்ளையின் உருவம் மிக்க மாறுதல் அடைந்திருந்தது. அவன் உடை மட்டும் நாணயமாகவே இருந்தது. அவனும் தேவசுந்தரியை கண்டதும் திகைத்து நின்றான். தேவசுந்தரிக்கு தன் தந்தையின் ஆஸ்தி சற்றும் அதன் மேல் ஆசையே இல்லை. ஆனால் இனியாவது அவர் நம்மேல் கோபமின்றி தன்னை அவருடைய புதல்வி என்று அங்கீகரித்து கொண்டால் போதும் என்பதே அவள் பிரியம். மேலும் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் அவருக்கு நம்மாலான தேர்தல் செய்ய வேண்டும் என்பதும் அவள் எண்ணம். அவள் தன் தந்தையின் எதிரில் தன் கரங்களை கட்டிக்கொண்டு, அப்பா, இப்போதாவது என்னை மன்னித்து விட மாட்டீர்களா என்று கெஞ்சி கேட்டாள். தேவராஜ பிள்ளை சற்றாவது இரக்கம் காட்டாமல், ஒரு காலம் இல்லை, உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். உன் கணவனாகிய அந்த பயல் என்னை எங்காவது கண்டால் என்னிடம் பேச கீச வந்துவிடப் போகிறான். பத்திரம், அவனுக்கு நன்றாக கூறிவிடு. இனி நீ என்னை எங்காவது சந்தித்தால் அறிமுகம் இல்லாதவர்களை காண்பது போல பேசாமல் போ என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு அப்புறம் சென்றான். தேவசுந்தரி வீட்டிற்கு சென்றாள். சென்று தன் பெட்டியில் இருந்த சாமான்களை எல்லாம் எடுத்து அறையில் அங்கங்கு வைக்க வேண்டிய இடங்களில் வைத்துவிட்டு உணவு செய்து கொண்டு சிறுவனை வீட்டுக்காரியிடம் ஒப்படைத்துவிட்டு தையல் வேலை சம்பாதிப்பதற்காக கடை வீதிக்கு புறப்பட்டாள். அவள் தனக்கு வேண்டிய சாமான்களை வாங்குவதற்காக ஒரு கடைக்குள் சென்று சாமான் வாங்கி கொண்டிருக்கையில் அங்கு ஒரு பெண் வந்து கடைக்காரனிடம் சம்பாஷிக்கத் தொடங்கி கடைக்காரனை நோக்கி, தேவராஜ பிள்ளை இப்போது இங்கேதான் இருக்கிறான். இப்போது அவன் எந்நேரமும் குடியில் மூழ்கி இருக்கிறான். பெரிய குடிகாரனாக மாறிவிட்டான் என்றாள். தேவசுந்தரி தன் தந்தையின் நடத்தையை பற்றி அவ்வாறு அவர்கள் பேசுவதை கேட்க மனம் தாழாமல் துரிதமாக அக்கடையை விட்டு வெளிப்பட்டாள். 3வது நாள் சுந்தரேசனுடைய பட்டாளம் மங்காபுரம் வந்து சேர்ந்தது.
கேப்டன் ஜெகநாதனுடைய வியாஜியம் பட்டாளம் வந்த 2வது நாள் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை நடக்கும்போது அந்த பட்டாளம் அந்த இடத்திற்கே வந்துவிட்டது. யாவருக்கும் பெரு வியப்பாக இருந்தது. ரங்கநாதம் பிரபு தன் புத்திரன் பட்சத்தில் பேச ஒரு கைத்தேர்ந்த லாயரை அமர்த்தினார். ஆனால் அவராவது ஜெகநாதாவது நீதி சபைக்கு வரவே இல்லை. தேவராஜ பிள்ளையும் சாமர்த்தியமான லாயரை அமர்த்தியிருந்தான். அவன் 2000 பவுண்ட் நஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று வியாஜியம் தொடுத்திருந்தான். இதில் சாட்சி தேவராஜ பிள்ளை வீட்டிலிருந்த வேலைக்காரியே. அவள் ஜெகநாதனும் தேவராஜ பிள்ளையின் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் கூறி தான் நேரில் கண்டவைகளையும் கூறினாள். ஆனால் ஜெகநாதனிடம் தான் ஒரு காசு கூட வாங்கவில்லை என்றும், தேவராஜ பிள்ளை தன் மனைவி மேல் வேவு பார்க்கும்படி தனக்கு கூறவில்லை என்றும், தானே மனம் பிடிக்காமல் நடந்த சங்கதிகளையெல்லாம் அவனிடம் கூறிவிட்டதாக சொன்னாள். பிரதிவாதியின் லாயர் தன்னால் கூடிய சாமர்த்தியத்தை எல்லாம் காட்டி வாதித்து பார்த்தாள். கடைசியில் இரு கட்சியையும் தீர விசாரித்த பிறகு நியாயாதிபதி பிரதிவாதியாக கேப்டன் ஜெகநாதன், வாதி தேவராஜ பிள்ளைக்கு 1500 பவுண்ட் நஷ்டமும் அவனுக்கு நேர்ந்த செலவையும் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார். அந்த காலத்தில் அந்நாட்டில் இருந்த ஜனங்களில் கூலி வேலை செய்து ஜீவனம் செய்யும் ஜனங்கள் அடிக்கடி கூட்டம் கூட்டமாக பேசி தங்களுடைய குறைகளை துரைத்தனத்தாருக்கு வெளியிட முயன்று கொண்டிருந்தார்கள். அவர்களால் ஏதாவது குழப்பமும் கலகமும் நேரிடும் என்று அஞ்சியே சுந்தரேசன் இருக்கும் பட்டாளம் மங்காபுரத்திற்கு வரவழைக்கப்பட்டது. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மங்காபுரத்திலும் அதன் சுற்றுப்பக்கங்களிலும் உள்ள கிராமங்களில் இருக்கும் ஜனங்களை ஒரு பெரிய சபை கூடப்போவதாக வதந்தி உண்டாகியிருந்தது. அதற்கு முன்தினமே 2 கம்பெனி குதிரைப்படையும் அங்கு வந்து சேர்ந்தது. சேனாதிபதி அன்று மாலை எல்லா போர் வீரர்களும் தங்கள் தங்கள் ஆயுதங்களையும் வாட்களையும் சாணை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டபடியே யாவரும் அதன்படியே செய்தார்கள். ஆனால் போர் வீரர்களுக்கெல்லாம் அந்த விஷயம் மனதிற்கு ஒப்பவே இல்லை. ஆயினும் இரக்கமற்ற கர்னல் உக்கிரசேனன் என்னும் சேனை தலைவனாலும் கேப்டன் ஜெகநாதன், சார்ஜென்ட் செல்லப்பன் முதலிய உத்தியோகஸ்தராலும் கட்டாயப்படுத்தப்படுவதால் அவர்கள் தங்கள் பச்சாதாபத்தை மனதிலேயே அடக்கி கொண்டு கட்டளைப்படி நடக்க வேண்டியதாக இருந்தது. மறுநாள் மங்காபுரத்தின் ஓரத்தில் இருந்த பெரிய வெளியான இடத்தில் ஜனங்கள் காலை 10 மணி முதல் கூட்டம் கூட ஆரம்பித்தார்கள். 3 மணிக்குள் சுமார் 10,000 பேர் கூடிவிட்டார்கள். அக்கூட்டத்தில் கூலி ஆட்களும் விவசாயிகளும் வர்த்தகர்களும் மற்றுமுள்ள கிராமவாசிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் கலகம் செய்ய வேண்டும் என்பதல்ல, தங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்மானங்களாக செய்து துரைத்தனத்தாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதே. யாவரும் கூட்டம் கூடியதும் ஒரு பெரிய மனிதர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் ஒரு ஆசனத்தின் மேல் நின்று பேச ஆரம்பித்த பொழுது அவ்வூர் நியாயாதிபதி இன்னும் 2-3 கிராமங்களின் நியாயாதிபதிகளோடு அங்கு வந்து கூட்டத்தின் எதிரில் நின்று உடனே இக்கூட்டத்தை கலைந்து போகும்படி செய்ய வேண்டும் என்றார். தலைவர், இது நீதிக்கு கட்டுப்பட்டவர்களும் ராஜ விசுவாசமுடையவர்களும் ஜனங்கள் தங்கள் குறைகளை துரைத்தனத்தாருக்கு தெரிவித்துக் கொள்வதற்காக கூடிய கூட்டம். நான் தங்கள் கட்டளைப்படி நடக்க சக்தியற்றவனாக இருக்கிறேன் என்று மிக்க மரியாதையாக கூறினார். நியாயாதிபதி, அப்படியல்ல, 50 பேருக்கு மேல் ஜனங்கள் கூட்டமாக கூடக்கூடாதென்று முன் ஒரு அரசர் ஏற்படுத்திய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்றார். தலைவர், அச்சட்டம் இப்பொழுது அமலில் இல்லை. தாங்களே பலதரம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பகிரங்கத்தில் சபை கூட கூட்டி பேசியிருக்கிறீர்கள். இங்கு கூடியிருக்கும் ஜனங்களில் எண்ணிறந்த பேர் அச்சபைகளுக்கு வந்திருக்கிறோம். இதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் கரகோஷ்டம் செய்ய ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் தலைவர் ஒன்றும் பேசவே முடியவில்லை. அதன் பிறகு 1/4 மணி நேரம் கழித்து சந்தடி அடங்கியதும் அவர் மறுபடியும் பேச ஆரம்பித்தார். அச்சமயம் பட்டாளம், போர் வீரர் என்று எங்கும் கூச்சல் கிளம்பியது. ஜனங்கள் எல்லாம் பயந்து மிரட்சியடைந்து சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். ஒரு பக்கத்தில் குதிரைப்படை வீரர் கையில் பிடித்த வாட்களோடும் மறுபக்கம் காலாட்படைகள் நீட்டிய ஈட்டிகளோடும் வருவதை கண்டார்கள். கூட்டத்தில் இருந்த பெண்களில் பெரும்பாலானோர் வீறிட்டு அலறிக்கொண்டு நாற்புறமும் ஓட்டம் பிடித்தார்கள். புருஷர்கள் சைனியம் வந்தாலும் சமீபத்தில் வந்து நின்றதும் நம்மை கலைந்து போகச் சொல்வார்கள் என்ற எண்ணத்தோடு அசையாமல் நின்றார்கள். ஆனால் சைனியங்கள் 2 பக்கங்களிலும் வந்து நெருங்கியதும் சேனைத் தலைவர்கள் தாக்குங்கள் என்று கட்டளையிட்டார்கள். உடனே குதிரைப்படை ஒரு பக்கத்தில் வாளாலும் காலாட்படை ஒரு பக்கத்தில் துப்பாக்கி முனையாலும் கூட்டத்தின் மேல் பாய்ந்து தாக்க ஆரம்பித்தார்கள். உடனே நிராயுதபாணிகளாகிய ஜனங்கள் எல்லாம் நாற்புறங்களிலும் அல்லோல கல்லோலமாக ஓட ஆரம்பித்தார்கள். அநேகம் பெண்களும் குழந்தைகளும் நெருக்குண்டு மடிந்தார்கள். அதன் பிறகு சேனைத் தலைவர் போர் வீரர்களுக்கு நிற்கும்படி கட்டளையிட்டார். அநேகம் ஏழை ஜனங்கள் மடிந்தும் படுகாயமடைந்தும் விழுந்தார்கள். சைனியங்கள் உடனே திரும்பி தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றன. போர் வீரர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் பலவந்தத்தாலேயே அப்படி செய்தவர்களாதலால் அவர்கள் மனம் மிக்க வேதனை அடைந்தது. உடனே யாவரும் அம்மனத்துயரை ஒருவாறு மறக்க வேண்டி பீர் கடைக்கு சென்றார்கள். அவ்விஷயத்தால் சுந்தரேசன் மனம் பின்னும் வெறுப்பும் வேதனையும் அடைந்தது. சார்ஜென்ட் செல்லப்பன் வேண்டுமென்றே அவனை முதல் அணியில் நிற்க வைத்திருந்தான். ஆகையால்
அவன் கட்டாயம் தன் ஈட்டி முனைக்கு நேர்பட்டவர்களை கொல்ல வேண்டியதாக இருந்தது. அவன் மனதில் அது கொலைத்தொழிலாக இருந்ததே அன்றி போர் வீரனுக்குரிய வீர செயலாக தோன்றவே இல்லை. மறுநாட்காலை அவன் தன் வீட்டிற்கு செல்லும் பொழுது வழியில் இவனை காணும் ஜனங்களில் அநேகர் பயத்தோடும் வெறுப்போடும் இவனை நோக்கி ஓடத் தொடங்கினர். விஷயமறிந்த சிலருக்கு மட்டும் போர் வீரனால் ஒன்றுமில்லை, அவன் வேலைக்குத்தானே அவன் இப்படி செய்திருக்கிறான் என்று கூறினார்கள். சுந்தரேசன் அன்று வீட்டில் தன் மனைவி புத்திரனோடும் கூட அன்பாக பேசவில்லை. முதல் நாள் நடந்த சங்கதியை தன் மனைவியிடம் கூறி, நானும் கொலைபாதகனாகிவிட்டேன், நீ கூட என்னை ஒரு இரக்கமற்ற பாதகனென்றே மதித்து வெறுக்க வேண்டியதே நியாயம் என்று தன்னைத்தானே நிந்தித்து கொண்டான். அவ்வார்த்தைகளையும் அவன் அடைந்திருக்கும் ஆறுதலையும் கண்ட தேவசுந்தரி மிக்க வியாகுலமடைந்தாள். சுந்தரேசன் அவளிடம் இருந்த 2 ரூபாயையும் வாங்கி கொண்டு போய்விட்டான். தேவசுந்தரியிடம் தைக்க வேண்டிய வேலை இருக்கிறது, அதை தைத்து கொண்டு போய் கொடுத்த பின்னே பணம் கிடைக்குமாகையால் அன்று மாலை உணவிற்கு அவள் தன் நகைகளில் ஒன்றை கொண்டு போய் அடகு வைக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் அவளுடைய மனோவேதனை மிக்க அதிகமாகிவிட்டது. நாட்கள் கழிந்து கொண்டே சென்றன. பல மாதங்கள் கழிந்தன. சுந்தரேசன் நாளுக்கு நாள் கெட்ட பழக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். அது விருத்தியடைந்து கொண்டே வந்ததன்றி சற்றாவது குறையவே இல்லை. வர வர வீட்டிற்கு செல்வது அரிதாகிவிட்டது. தேவசுந்தரி தையல் வேலையில் சம்பாதிக்கும் பணம் அவர்கள் ஜீவனத்திற்கு போதவில்லை. அதோடு சுந்தரேசன் செலவிற்கு அடிக்கடி பணம் கொடுக்க வேண்டியிருந்ததால் அவளால் சமாளிக்க முடியவில்லை. அவளுடைய நகைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக அடகு வைக்கப்பட்டன. அப்பணம் எல்லாம் சுந்தரேசனால் பீர்க்கடைகளில் செலவழிக்கப்பட்டது. வறுமை என்னும் வியாதி மெல்ல மெல்ல அவர்களை பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது. சுந்தரேசன் வந்து கேட்கும் போதெல்லாம் செலவிற்கு அவள் கொடாவிட்டால் அவன் கோபித்து கொள்ளவும், நீ சோம்பேறியாகிவிட்டாய், ஏன் போதுமான தையல் வேலை செய்யக்கூடாது என்று கடிந்து பேசவும் ஆரம்பித்தான். ஒரு கடைக்காரனிடம் தேவசுந்தரி பொறுப்புக்காக 20 ரூபாய் வைத்திருந்தாள். அந்த பொறுப்பின் மேல்தான் அவன் வேலை கொடுத்து வருவது. ஒரு நாள் அவள் சுந்தரேசனுக்கு கொடுக்க பணம் இல்லை என்ற போது அவன் அந்த 20 ரூபாயை உடனே வாங்கி வா என்றான். இதுவரையில் அவள் கணவன் வார்த்தைக்கு மறுத்து கூறியதே இல்லை. இப்பொழுது கூற வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அந்த ரூபாயை வாங்கி வந்து விட்டால் பிறகு கடைக்காரன் வேலையே கொடுக்க மாட்டான். ஆகையால் அதை வாங்கி வர மாட்டேன் என்று கூறினாள். அதன் மேல் சுந்தரேசன் மிகவும் கோபத்தோடு எழுந்து அக்கடைக்காரனிடம் சென்று பணத்தை கேட்டான். அவன் சுந்தரேசனுடைய நடத்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் அதை கொடுக்க மறுத்துவிட்டான். சுந்தரேசன் மறுபடியும் தன் மனைவியிடம் வந்து அப்பணத்தை என்னிடம் கொடுத்து விடும்படி கடைக்காரனுக்கு ஒரு சீட்டு கொடு என்று கேட்டான். தேவசுந்தரி, அப்பணம்தான் நமது ஜீவனத்திற்கு ஆதாரமாகிய முதல். அது போய்விட்டால் அப்புறம் எனக்கு வேலையே கிடைக்காதாகையால் அதை கேட்க வேண்டாம் என்று கண்ணீர் விட்டு கொண்டே அவன் பாதங்களில் விழுந்து வேண்டிக் கொண்டாள். சுந்தரேசன் விடாமல், அதில் பாதியாவது தரச்சொல், 1/4 பங்காவது கொடுக்கச் சொல் என்று அவளை நயத்தாலும் பயத்தாலும் தொந்தரவு செய்தான். தேவசுந்தரி மிக்க மனவேதனையோடு அழுது கொண்டே, அந்த பணத்தில் கொஞ்சம் வாங்கினாலும் பின்னால் நாம் மிக்க வருத்தப்பட நேரிடுமாகையால் அதை மட்டும் கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டாள். சுந்தரேசன் மிக்க கோபாவசத்தோடு எழுந்து போய்விட்டான். அன்று முழுதும் அவள் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. சுந்தரேசனோ அதோடு அடங்கினவன் அல்ல. வர வர தன் மனைவியை அடித்து இம்சிக்க ஆரம்பித்து விட்டான். அடிக்கடி இப்படி நடக்கவே வீட்டுக்காரர் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் தேவசுந்தரியை நோக்கி, அம்மா, உன் கணவன் இப்படி அடிக்கடி வெறிக்க குடித்து விட்டு வந்து வீட்டில் சண்டையிட்டு அமர்க்களம் செய்வதும் உன்னை அடிப்பதுமாக இருப்பதை பார்க்க எங்கள் மனம் தாழவில்லை. நீ மகா உத்தமியாகையால் இதுகாரம் உனக்காக சகித்து கொண்டிருந்தோம். இனி எங்களால் சகிக்க முடியாது. ஆகையால் நீ தயவு செய்து வேறெங்காவது இடம் தேடிக்கொள் என்று கூறிவிட்டார்கள். எவ்வளவோ யோகியனாயும் சாந்த குணமும் பெருந்தன்மையும் உடையவனாகவும் இருந்த தன் கணவனை ஒருவர் இம்மாதிரி கூற நேரிட்டதும் அவளுடைய அவமானம் சுந்தரியினுடைய மனதை தீப்போல எரிக்க ஆரம்பித்தது. தன் புத்திரனுக்காக அஞ்சியிருந்தாளே என்று இல்லாவிட்டால் பலதரம் அவள் மனதில் தோன்றியது போல தற்கொலை புரிந்து கொண்டே இருந்திருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவளுடைய மனம் சவளித்து விட்டது. இதெல்லாம் உண்மையோ கனவோ என்று பலதரம் சிந்திப்பாள். அவள் மனவேதனையே அவளுக்கு ஒரு வியாதி போலாகிவிட்டது. கடைசியில் அவள் அவ்வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு செல்ல வேண்டி நேரிட்டது. சுந்தரேசன் முதலில் அந்த வீட்டிற்கு சென்றதும் அவன் மனம் திடுக்கிட்டது. ஏனெனில் முன்னிருந்த வீட்டிலிருந்த புது வீட்டிற்கு வந்த காரணம் தன்னால் தான் என்று அவனுக்கு தெரியுமாயினும் அந்த மனஸ்தாபம் அவன் மனதில் நீடித்திருக்கவில்லை. ஏனெனில் அவன் மனதில் முன்னிருந்த ஜீவகாருண்யம், பரோபகாரம், சாந்தம் முதலிய எல்லா குணங்களும் அடியோடு போய்விட்டன. 2-3 வாரம் கழித்து வருடப்பிறப்பு பண்டிகை வந்தது. அதற்காக தேவசுந்தரி மிக்க கஷ்டத்தோடு 4-5 ரூபாய் சேர்த்து வைத்திருந்தாள். பண்டிகை அன்றைக்கு முன்னால் அவள் நாளைய தினமாவது நமது கணவன் வந்து நம்மோடு உணவு செய்வாரா என்று மிக்க அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். மாலை 7 மணி வரையில் சுந்தரேசன் வரவே இல்லை. சரி, இனி நாம் காத்து கொண்டிருப்பதில் பயனில்லை என்று கடைக்கு போய் சாமான்களை வாங்கி வர புறப்பட்டாள். அச்சமயம் சுந்தரேசன் வந்தான். அவன் வந்ததும் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டான். தேவசுந்தரி எப்போதும் அவனிடம் பொய் கூறியதில்லையாதலால், என்னிடம் 5 ரூபாய் தான் இருக்கிறது, நாளைக்கு வருடப்பிறப்பிற்கு செலவுக்காக அதுதான் இருக்கிறது என்றாள்.
சுந்தரேசன் மிக்க அன்புடையவன் போல, நீ இந்த இருட்டில் வெளியில் போக வேண்டாம். இவ்வூரில் கள்ளரும் துஷ்டரும் அதிகமாக இருக்கிறாராகையால் நான் போய் வேண்டிய சாமான்களை வாங்கி கொண்டு வருகிறேன். பணத்தை என்னிடம் கொடு என்றான். தேவசுந்தரி அப்படியே கொடுத்து விட்டாள். ஆனால் அது பெரிய ஆபத்தென்று அவள் மனதில் பட்டது. சுந்தரேசன் பணத்தை வாங்கி கொண்டு அரை மணி நேரத்தில் வருவதாகச் சென்றான். தேவசுந்தரி மிக்க ஆவலோடு அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அரை மணி ஆயிற்று, 1 மணி ஆயிற்று. அவன் வரவே இல்லை. மறுநாளும் வரவில்லை. வருடப்பிறப்பிற்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று சிறுவனாகிய அவன் புத்திரன் 1 வாரமாக கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் விஷயத்தில்தான் அவளுக்கு ஆறாத்துயரமாகிவிட்டது. சுந்தரேசன் 1 வாரம் மட்டும் வரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் வந்தவுடனே ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு முன்பு வந்தவுடனே தான் வருடப்பிறப்பிற்கு வராததற்கு சாக்காக, நான் அன்று பணத்தை எடுத்துக்கொண்டு போகையில் வழியில் கள்ளர் வந்து பிடுங்கிக் கொண்டார்கள், அதற்காகத்தான் நான் வரவில்லை என்றான். தேவசுந்தரி பணமில்லை என்றதும் சுந்தரேசன் கோபத்தோடு அவளை முகத்தில் ஒரு குத்து குத்த அவள் ஸ்மரணை தப்பி கீழே விழுந்து விட்டாள். அவளுக்கு ஸ்மரணை வந்த பொழுது சிறுவன் அவன் கழுத்தை கட்டி அழுது கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு கொஞ்சம் தேறுதல் கூறியதும் அவன், அம்மா, அப்பா அவைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றான். அவள் திடுக்கிட்டு எவைகளை என்றதும் சிறுபையன், நீ தைத்து கொண்டிருந்தாயே அவைகளைத்தான் என்று கூறினான். அதை கேட்டதும் அவள் பேரிடி விழுந்த மாதிரியாக அலறிக்கொண்டு மேஜை மேல் பார்த்தாள். அவள் தைத்து கொண்டிருந்த துணி முதலவைகளை எல்லாம் போய்விட்டன. உடனே சிறுவனை வீட்டுக்காரரிடம் விட்டுவிட்டு தனக்கு தையல் வேலை கொடுத்த கடைக்கு சென்று விசாரித்தாள். கடைக்காரன், அம்மா, உன் புருஷன் அவைகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நீ பொறுப்புக்காக வைத்திருந்த 20 ரூபாயையும் வாங்கி கொண்டு போய்விட்டான் என்றான். தேவசுந்தரி அப்படியே ஆவி சோர்ந்து பாதி பிராணன் போய்விட்டவள் போல அப்படியே கீழே விழுந்து விட்டாள். அவள் அந்த கடைக்காரனிடம் வேலை கொடுக்கும்படி கெஞ்சி கேட்டாள். அந்த கடைக்காரன் இரக்கமற்ற கல் நெஞ்சனாதலால் அவன் யாராயிருந்தாலும் பொறுப்பு பணம் இல்லாமல் 1 காசு துணியும் யாரிடமும் கொடுக்கிற வழக்கமில்லை என்று கூறிவிட்டான். சுந்தரேசன் 2-3 தரம் அக்கடைக்கு சென்று பொறுப்பு பணத்தை கொடாததற்காக கடைக்காரன் மேல் அதிகமாக கோபித்து கொண்டு கடையில் குழப்பம் செய்திருக்கிறான். ஆகையால் அவன் இப்படிப்பட்டவர்கள் சம்பந்தம் இல்லாமல் போக சமயம் வாய்த்ததே போதும். அவளை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டால் இனி அவன் இங்கு வரமாட்டான் என்று ஆலோசனை செய்தே சமயம் வாய்த்ததும் போதும் என்று சுந்தரேசனிடம் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டான்.